எம்மா ஏதோ சத்தம் போட்டுட்டு இருந்திய, நான் கேட்டா இல்லங்கிறிய. என்னம்மா விஷயம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லப்பா, அது வீடு. எதுக்கு விடனா? எதுக்கு விடனா? அத்தான்டே சொல்லுங்க, எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியட்டும். தெரிஞ்சாதானே யார் யார் இந்த வீட்ல எப்படின்னு தெரியும். ஏல குசுப்பு, நீ வாய மூடிட்டு இருந்துரு. உன்னால இந்த வீட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் வராண்டா. ஆமா, நான் மட்டும் தான் இந்த வீட்ல தேவையில்லாத பிரச்சனை பண்றேன். என் கண்ணுல தானே இது பட்டு தொலைச்சுது. உங்க கண்ணுல முதல்ல பட்டிருக்கணும். என்னாச்சு? என்ன பிரச்சனை குஷ்பு? என்ன பிரச்சனை? ஏங்க வாங்க, நல்ல வேளை வந்தீங்க. இந்த வீட்ல என்ன நடக்குது தெரியுமா? ஏல குசுப்பு, எல்லார்கிட்ட இந்த பொய்ய பரப்பி விடன்னு நினைக்காத சொல்லிட்டேன். உனக்கு அப்படி என்ன இந்த சரோஜினி பிள்ளை மேல கோபம்? கால ஒடிக்கலன்னு எண்ணெய் ஊத்துனதுலாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, மறக்கலன்னா. அந்த மாதிரி தான் திரும்ப வந்து தூக்கிட்டு வந்திருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுது. எம்மா என்னாச்சு? என்ன பிரச்சனை? எங்கிட்ட சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல பலட்சுமி, நீ தோட்டத்துக்கு கிளம்பு. ஏய் ராமா, நீ போய் சாப்பிட போ. எம்மா என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு என்கிட்ட சொல்லுங்களா? ஏன் எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ? அப்படி இல்லப்பா, அந்த அசிங்கம் யாருக்கு தெரியாதான்னு நினைக்கேன். பாத்தீங்களா, நீங்களே அசிங்கம்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு அவ அசிங்கம் பண்ணிட்டு இருக்கா இந்த வீட்ல. இங்க பாரு குசுப்பு, நீ வேணும்னே கதை கட்டி விடியான்னு எனக்கு தெரியும். இந்த வேலையை இதோட நிறுத்திக்க, இதுக்கு மேல வேண்டாம். நான் எந்த கதையும் கட்டி விடலத்தே. இது போஸ்ட்ல வந்துச்சு, அதனால தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வேணும்னா போஸ்ட்மேனை கூப்பிட்டு கேளுங்க. மைனி என்ன பாஸ்ட்? என்ன விஷயம்? ஏத்தா, இன்னாங்க லெட்டர், நீங்களே படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். மைனி, யார நம்பியே லெட்டர் கொடுத்துறாதங்க, கிழிச்சு போட்டுருவாவ. ஏன்னா நம்ம சொல்றதுல யாருக்கும் இங்க நம்பிக்கை இல்ல. நீங்களே படிச்சு காட்டுங்க மைனி. சரி, நான் அசிங்கத்தை திரும்ப திரும்ப எத்தனை தடவை படிக்கிறது? எனக்கு கேவலமா இருக்கு. அப்படி என்ன எழுதியிருக்கு? எதுக்கு இப்படி பேசுற குஷ்பு? ஏங்க வெளியே சொன்னா வெக்க கேடு. இதுல அவ்வளவு கேவலமான விஷயம் எழுதியிருக்கு. இந்த லெட்டர் யார் யாருக்கு எழுதியிருக்கா தெரியுமா? ஏடா குசுப்பு, தேவையில்லாம வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு போய் சொல்லிட்டு தெரிஞ்சான்னு வச்சுக்க, என்கிட்ட நல்லா அரை வாங்கிட்டு தான் பாப்பறேன். ஏத்தே, நான் எந்த பொய்யும் சொல்லல, நான் சொல்றதெல்லாம் உண்மை. இந்த லெட்டர் நாங்க எழுதல, போஸ்ட்மேன் தான் தந்துட்டு போனா. இதுல எழுதியிருக்கிறது எல்லாம் உண்மைதான். என்னடா உண்மை? என்ன உண்மை? அவன் தான் அப்படிப்பட்ட பையனா, இல்ல இவ தான் இப்படிப்பட்ட பிள்ளையா? ஏத்தே, என்னாச்சு தே? என்ன பிரச்சனை? வாங்க மகாராணி வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு தயாரா இருங்க. அவன் எதுக்கு இப்ப வெளியே போனா? இப்படிப்பட்டவன் இந்த வீட்ல எப்படி இருக்க முடியும்? வெளியே தான் போகணும். என்னது தே? என்ன சொல்லியவ? அது ஒண்ணும் இல்ல, வெயில வேலை பார்க்க சொன்னேல்ல, மண்டை குழப்பம் பிடிச்சிட்டு அதான் இங்க வந்து நின்னு குழம்பிக்கிட்டு இருக்க. வேற ஒண்ணும் இல்ல, நீ உள்ள போ. என்னத்தே, உங்க மர்மாவளை காப்பாத்த பாக்குறீங்களோ? எல்லாரும் முன்னாடி இன்னைக்கு இதுல எழுதியிருக்கிறதெல்லாம் உண்மைன்னு நான் நிரூபிக்கேன். ஏ சரோஜினி. என்னக்கா? அக்காவா? அக்கா சீ, நீலாம் நீ அக்கான்னு கூப்பிடாதே. குசுப்பு, ஏத்தே, நீங்க இப்படி என் வாயை கட்டினா மட்டும் உண்மையெல்லாம் ஒளிஞ்சுக்கிடாது. என்னைக்குனாலும் தேர்வுக்கு வந்துதான் தீரும். இன்னைக்கு வந்தது எல்லாருக்கும் தெரியட்டும். ஏ சரோஜினி, இந்த லெட்டர் எழுதியிருக்கிறதெல்லாம் உண்மையா? என்னதுக்கு? அதுல என்ன எழுதியிருக்கு? என்ன எழுதியிருக்கா உனக்கு தெரியாதோ? அதான் உனக்கு அடிக்கடி இப்படி லெட்டர் வருதே. தெரியாத மாதிரி நடிக்காத. அடிக்கடி வருதா? குஷ்பக்கா, எனக்கு இது வரைக்கும் லெட்டரே வந்ததில்ல. போய் சொல்லாத, எங்களுக்கு எல்லாம் தெரியும். லெட்டர்ல இப்படி உருகி உருகி எழுதியிருக்குங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சிட்டு. என்ன எழுதியிருக்கு? யார் எழுதியிருக்காவ? இந்த கர்மத்தை வேற நான் ஓயாம படிக்கணுமா? ஏ குசுப்பு, அந்த லெட்டர் ஏன்ட்ட தந்துட்டு நீ போ, உன் வேலைய பாரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நின்னு பேசாத, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏத்தே, என்னை மன்னிச்சிருங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா நான் இன்னைக்கு பேசிதான் ஆகணும். பேசாம விட்டானா இந்த வீட்டோட மனம் சந்திச்சிருச்சிரும். ஒரு நாள் பெரிய வீட்டோட மர்மவா ஓடி போயிட்டான்னு வரும். உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? தயவு செஞ்சு நீ பேச விடுங்க. மைனி என்ன பேசுறீங்க நீங்க? யார் ஓடி போயிருப்பா? நீங்களும் என் பொண்டாட்டி இந்த வீட்டோட மருமாவை தான் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஏத்தா, இந்த மர்மவாங்கிற அக்கறையில தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். இல்லனா நான் ஏன் பேச போறேன்? அப்படி அந்த லெட்டர்ல என்னதான் இருக்கு சொல்லுங்க. இதோ நிக்கல இந்த சரோஜினி, இவ பண்ண அசிங்கம் தான் இந்த லெட்டர்ல எழுதி இருக்கு. ஆரம்பிச்சிட்டீங்களா? என் தங்கச்சி பத்தி கூட்டம் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? நினைச்சுக்கிட்டே தான் வந்தேன். என் தங்கச்சிக்கு இந்த வீட்ல என்ன அநியாயம் நடக்குதோ, எப்படி இருக்காளோ நினைச்சிட்டு வந்தேன். அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அவளை நிக்க வச்சு அத்தனை பேரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? உன் தங்கச்சி பண்ண வேலைக்கு அவளை நிக்க வச்சு கேள்வி கேட்க கூடாது. வீட்டை விட்டே அடிச்சு துரத்தி இருக்கணும். ஆமா, அடிச்சு துரத்துவிய. அடிச்சு துரத்தியக்கு என் தங்கச்சி ஒண்ணு இந்த வீட்டை அடிமை இல்ல, இந்த வீட்டுக்கு மர்மவளா வந்திருக்கா. ஆமா, மர்மவா, பெரிய மர்மவா. மர்மவனா இந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்தி இருப்பா. இப்படி இந்த வீட்டோட மானத்தை வாங்கி இருக்க மாட்டா. அப்படி என்ன வாங்கிட்டா என் தங்கச்சி? யார் மானம் பேட்டி? என் தங்கச்சி அப்படி என்ன பண்ணிட்டா? என்ன பண்ணாளா? இந்த லெட்டரை படிச்சு பார்த்தா அவ என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியும். குஷ்பு
அந்த பிள்ளை அப்படி என்னதான் பண்ணிட்டா? என்ன லெட்டர் இது? இதுல என்ன எழுதியிருக்கு? வாயை திறந்து சொல்லிதான் தொலையா. இவியல என் தங்கச்சி பத்தி ஏதாவது கெடுத்து எழுதிருப்பா. வேற என்ன இருக்க போகுது அதுல? என் தங்கச்சி பத்தி இவிய நல்ல விதமா கவிதை எழுதிருவாவே. இங்க பாரு சரோஜா, நாங்க ஒண்ணு எதுவும் இதுல எழுதல. இந்த லெட்டரே போஸ்ட்மேன் தான் தந்துட்டு போனாரு. நாங்க இத பிரிச்சு படிக்க மட்டும் தான் செஞ்சோம். உன் தங்கச்சி என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு இதுல விலாவரியா இருக்கு. அப்படி என்னதான் இருக்கு அதுல? எங்க தாங்க பாப்பா. ஆமா, தந்த உடனே நீ உன் தங்கச்சி சேர்ந்து கிழிச்சு போடுறதுக்கு தானே இந்த வேலை. இது ஆதாரம், யார் கையிலயும் தர மாட்டோம். நாங்களே தான் படிப்போம். ஏலா, அத யாரும் படிக்காண்டா. ஒழுங்கா ஏன்ட தந்துட்டு எல்லாரும் உள்ள போங்க. முடியாது தேய். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா இத படிச்சுதான் ஆகணும். இவளுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும். நாங்க சின்னதா ஒரு தப்பு செஞ்சதுக்காக எங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தீங்க. ஆனா இவ நம்ம குடும்ப மானத்தையே காத்துல பறக்க விட்டுருக்கா. இவளுக்கும் தண்டனை கடுமையா இருக்கணும். இந்த வீட்டு பக்கமே இவெல்லாம் வரக்கூடாது. இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு இவளுக்கு கொஞ்சம் கூட அருகதையும் கிடையாது. சோ மைனி தலெல்லாம் வலிக்குது. அதுல என்னதான் எழுதியிருக்கு சொல்லுங்க. அந்த சுப்பிரமணிக்கா இவளுக்கும் கள்ள வரவு இருக்கா. குஷ்பு, என்ன பேசுறா நீ? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? ஏங்க அப்படின்னு நான் சொல்லல. இந்த லெட்டர்ல போட்டிருக்கு. இந்த லெட்டர் எழுதுனது வேற யாரும் இல்ல, அந்த சுப்பிரமணி தான். என்ன சொல்ற குஷ்பு? இத நான் படிக்க எல்லாரும் காது கொடுத்து நல்லா கேளுங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு உண்மை என்னன்னு. என் அன்பு காதலி சரோஜினிக்கு நாம் காதலித்த அந்த நாட்களை என்னால் மறக்க முடியவில்லை. மீண்டும் அந்த நாட்கள் மலருமா என்று ஏங்கி தவிக்கும் உன் அன்பு காதலன் சுப்பிரமணி. என்னது சுப்பிரமணியா? ஆமா, நம்ம தோட்டத்துல வேலை பார்க்கல அந்த சுப்பிரமணி தான். ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலிச்சிருக்காங்க. அததான் எழுதியிருக்கான். மேல படிக்கிறேன் கேளுங்க. நம் காதலை பிரித்து உன்னை அந்த ஆனந்துக்கு கட்டாய திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். இப்பொழுது உன்னை மட்டும் நினைத்து ஏங்கி கொண்டிருக்கிறது என் இதயம். மறுபடியும் என்னை வந்து சேர்வாயா? உன் பதிலுக்காக காத்திருக்கும் சுப்பிரமணி. கேட்டீங்களா? இப்ப புரியுதா என்ன நடந்துச்சுன்னு? அந்த சுப்பிரமணியம் இவளும் காதலிச்சிருக்காவ. ஆனா அவன் கஷ்டப்பட்டவன்னு அவனை விட்டுட்டு பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டாய்வா. இங்க வந்த பிறமும் அவனை மறக்க முடியல இவளால. எப்படியாவது இந்த சொத்தை எழுதி வாங்கிட்டு உங்க தம்பியை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் கூட போய் சேரலாம் நினைச்சிட்டு இருக்காங்க சரோஜினி. வாயை மூடுங்க. அந்த லெட்டர்ல அப்படிலாம் எதுவும் எழுதவே இல்ல. அவன் தான் ஏதோ காதலிச்சதா எழுதி வச்சிருக்கான். இது கேட்க என் தங்கச்சி குறை சொல்றீங்க நீங்க? ஏய், உன் தங்கச்சி என்ன அவனை காதலிச்சிருக்கா? நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சோம்னா அவன் எழுதி வச்சிருக்கான். அவன்கிட்ட இருந்து பிரிச்சுதான் நீங்க கட்டாயம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னு எழுதியிருக்கான் அவன். வேணும்னா இன்னொரு தடவை படிக்க கேக்குறியா? சே, ரொம்ப அவசியம். எத்தை என்ன இதெல்லாம்? ஏலா குசுப்பு, நீ சொல்லிரு இந்த லெட்டர்ல இருக்குது யாரும் நம்ப போறது கிடையாது. இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. சரோஜினியையும் அந்த வீட்ல இருக்கவே எல்லாரும் புரிஞ்சுதான் வச்சிருக்கான். நீ நினைக்க மாதிரியே அவனும் மோசமானவ கிடையாது. அதனால லெட்டர் நீ குச்சிட்டு நிக்காத. தூரத்துக்கு எரிஞ்சிட்டு உன் வேலையை போய் பாரு. எத்தி, நான் சொல்றது என்ன நீங்க நம்பலல? ஒரு நாள் நம்மள எல்லாரையும் கேவலப்படுத்திட்டு இவ அவன் கூட ஓடி போவா. அப்பதான் தெரியும் உங்களுக்கு உண்மை என்னன்னு. இந்த சரோஜினி அவனை காதலிச்சிட்டு இருக்காத்தே, அவனும் இவளை காதலிக்க. ஏலா, ஒரு லெட்டர் பார்த்துட்டீனா அதெல்லாம் உண்மை நம்பிடுவியா? எவனோ ஒருத்தன் விளங்காத இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சு எழுதி வச்சிருக்கான். இந்த லெட்டர் உண்மை கிடையாது. நீ சொல்லி அந்த வார்த்தையெல்லாம் எதுவும் உண்மை கிடையாது. நாங்களும் நம்ப மாட்டோம். சுப்பிரமணி அப்படிப்பட்ட பயலம் கிடையாது. இப்ப புரியாது. இப்ப உங்களுக்கு எல்லாம் புரியவே புரியாது. இவன் இந்த வீட்டை விட்டு யாருக்குன்னு ஒரு தடவை ஓடி இருக்கா. இன்னொரு தடவை அவன் கூட ஓடுவா. அப்பதான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியும். எத்தே, என்ன எத்தே அடிக்கிறிய? உண்மையை சொன்னா இந்த வீட்ல அடிப்பீளோ? ஆமால, அடிச்சு பல்ல உடைச்சு விடுவேன். உன் பேச்சு நடவடிக்கையில ஒண்ணும் சரியில்லை. யார்கிட்ட சொல்லண்டதுக்கு தூர எறிஞ்சிட்டு போன்னு அப்பவே சொன்னேன். ஒரு வார்த்தை என் வார்த்தையை மதிக்கிறியா நீ? இதுக்கு மேல ஒரு வார்த்தை நின்னு பேசினா பல்லெல்லாம் உடைச்சு விடுவேன். போற உள்ள. உங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்லியே போங்க எல்லாரும் உள்ள. இந்த லெட்டர் யார் எழுதி போட்டிருப்பான்னு தெரியலையே. எழுதுனே கையில கிடைக்கட்ட அதுக்கு வர இருக்கு அவனுக்கு. இப்ப அழுது மட்டும் என்ன பிரயோஜனம்? இத்தா முதல்ல ஒழுங்காயிரு நேதி. இப்ப பாத்தியா எங்க வந்து நிக்குது நீ? அந்த பியாதி இருப்பா முதல்ல உன்னை காதலிக்கவே இல்லன்னா. கல்யாணம் நடக்கும்போது கூட பாத்துட்டு சொல்ல மாதிரி அவன் பாட்டுக்கு தான் இருந்தான். இப்ப என்னடான்னா திடீர்னு ஒரு லெட்டர் போட்டு விட்டு பூகம்பத்தை கிளப்பி விட்டுருக்கான். அவெல்லாம் உருப்படுவானா? ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை இப்படி கெடுக்கமேங்க நினைப்பு இருக்கா அவனுக்கு? நேர்ல பார்த்து ஏற்கனவே அவனை வான் பண்ணிருக்கேன். அப்படி இருந்தா அவன் லெட்டர் போட்டுக்கான என்ன அர்த்தம்? மனசு முழுக்க ஒன்னே தான் வச்சுட்டு இருக்கானே அர்த்தம். ஏக்கா, அவர் நீ நினைக்க மாதிரிலாம் கிடையாதுக்கா. அவர் மனசுல நான் இல்லைன்னு நான் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் தாக்கா அவரை விரும்பியிருக்கேன். அவர் என்னையும் நினைச்சு கூட பார்க்கல. அவர்கிட்ட பேசும்போது தானே எல்லாம்
உன் புருஷன் கூட இப்பதான் பிரச்சனை இல்லாம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கான். உடனே உன் வாழ்க்கையை கெடுத்துறணும்னு அலைஞ்சிட்டு இருக்கான். அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஏக்கா கண்டிப்பா அவர் இந்த லெட்டர் போட்டிருக்க மாட்டாருக்கா. அவர் ரொம்ப நல்லவர். இத வேற யாராவது எழுதியிருக்காவ. வேற யாரும் எழுதுவா? உருகி உருகி எழுதி வச்சிருக்கு. அந்த குசுப்பம் ஜலமாவே இப்படி உருகி உருகி எழுதிருவாங்களாக்கா. அவியெல்லாம் கூட இருந்தாலும் இருக்கோக்கா. என்ன எண்ணெய் ஊத்தி வளர்க்க வச்சு நீ காலை ஒடிக்கன்னு நினைச்சவிய தானே. இப்ப கூட அம்மையை போய் வீட்டுல ஆசிட்டு வந்தவிய தானே. என்னை அசிங்கப்படுத்தணும் இந்த வீட்டுல இருக்க விடக்கூடாதுன்னு இப்படி எழுதிருப்பாவக்கா. எழுதியிருக்காவன்னு வச்சுக்கிடுவான். அவியலுக்கு நீ காதலிச்ச விஷயம் எப்படி தெரியும்? அதாக்கா எனக்கு தெரியல. அவியலுக்கு இந்த விஷயம் முதல்ல தெரிஞ்சிருந்தா நேரடியா வந்து கேட்டு போவான்ட்டேன். குஷ்பாக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி இத்தனை நாள் ஒழிச்சு வச்சிருந்து வாட்ட நல்லவளா நடிச்சிருக்க மாட்டாவே. லெட்டர் இவ்வளவு லேட்டா போட்டுக்க மாட்டாவே. நீ ஒன்னா அவியல சந்தேகப்படாத. இது வேற யாராவது எழுதியிருக்கு. எனக்கு என்னமா அந்த சுப்பிரமணி மேலதான் சந்தேகமா இருக்கு. இல்லக்கா அவர் எதுக்குக்கா பண்ண போறாரு? என்கிட்ட அவர் நீ நல்லபடியா வாழணும் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்டவர் எப்படிக்கா இப்படி எல்லாம் லெட்டர் எழுதிய வாழ்க்கையை கெடுக்க பாப்பாரு? ஆமா நீ இப்படியே நம்ப அவனை கூமிட்டியாவே இரு எல்லா விஷயத்திலையும். அவன் உன் முன்னால நடிச்சிட்டு பின்னாடி வேற மாதிரி நடத்திட்டு இருக்கான். ஏக்கா அந்த விஷயம் மட்டும் மாமாக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியலக்கா. என்ன இந்த வீட்டுல இருக்க கூடாது போன்னு சொல்லிட்டு நான் என்னக்கா பண்றது? போன்னு சொல்லிட்டு வேற என்ன செய்ய பைதான் ஆகணும். இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தானே காதலிச்சிட்டு கிடந்தேன். நான் முன்னாலதான் அவரை விரும்பினேன். இப்ப என் மனசுல மாமா மட்டும்தான் இருக்காவ. சுப்பிரமணிய மனசுல ஒரு வாரத்துல கூட இல்லக்கா. இத போய் உன் புருஷன் சொல்ல முடியுமா இல்ல திறந்துதான் காட்ட முடியுமா? வாரத்துல இல்ல ஒதுக்கத்துல இல்ல. நீ உன் வாழ்க்கையை நீனே கெடுத்துக்கிட்ட. உன் தலையில நீனே மண்ணவாரி போட்டுக்கிட்ட. இங்க பாத்து சரோஜினி, என் மறுபடியும் அந்த லெட்டர் தூக்கிட்டு வந்தவனே நீ வாயை திறக்காம இரு. அதுவே போதும். உன் மாமியாரே உனக்காக எதுவா இருந்தாலும் பேசிக்கிடுவாவே. இப்ப போட்டாவை பத்தியா குசுப்பாக்காக்கு ஒரு அடி இந்த மாதிரி அவியிலே போடுவாவே பாத்துக்கிடுவாவே. நீ எதுவும் பேசாத பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இடத்துக்கிட்டே நீ போவாத. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிட்டே உன் மாமியார் பாத்துக்கிடும். சரிக்கா. ஆனா குஷ்பாக்கா கண்டிப்பா மாமாட்ட சொல்லிடுவாவக்கா. அதை நினைச்சாதான் மாமா முஞ்சில எப்படி முழிக்கன்னு நினைக்கும் போதே பயமா இருக்கு. நான் ஏதாவது சின்ன விஷயம் பண்ணாலே மாமா ரொம்ப கோவப்படுவாவே. இதுக்கு மாமா என்ன சொல்ல போறாவளோ தெரியல. நான் மாமாவை எப்படிதான் சமாளிக்க போறேன்னு தெரியல. அவ என்ன சொன்னாலும் சரி நான் பாத்துக்கிட்டேன். நீ அழாம இரு போதும். மைனி அழாதீங்க மைனி. இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் செல்லம்மா. நான் இந்த வீட்டை விட்டே போறேன். என் பிள்ளைகள் பள்ளியிடத்துல இருந்து வந்தவொடனே கூட்டிட்டு கிளம்ப போறேன். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. எப்படி அவமானப்படுத்திட்டாவ பாரு நீ. நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. என்னைய நடு வீட்டுக்குள்ள வச்சு எல்லாரும் முன்னாடி வச்சு அடிச்சுட்டாவ. அந்த சரோஜினி இருக்கா, சரோஜா இருக்கா, யாமினி இருக்கா, அத்தா இருக்காவ, எல்லாரும் முன்னாடி அடிச்சுட்டாவ. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா செல்லம்மா? நான் என்ன எல்லாரும் நாசமா போட்டோன்னு இந்த விஷயத்த சொன்னேன். இந்த குடும்பத்து மேல இருக்க ஒரு அக்கறையில சொன்னேன். நாளைக்கு எல்லாரையும் கேவலப்படுத்திட்டு வீட்டை விட்டு போடணும்னு அசிங்கப்பட்டு நிக்க போறது யாரு? நம்ம குடும்பம் தானே செல்லம்மா. எல்லாரையும் நம்ம குடும்பம் நான் நினைச்சதுதான் தப்பே. இப்பதான் எனக்கு புரியுது. இதுக்கு மேல நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கவே போறதில்ல செல்லம்மா. நான் போறேன். எல்லாரும் எக்கேடு கெட்டு போட்டோம். அந்த சரோஜினி இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் நான் இந்த வீட்டு பக்கமே வர போறதில்ல. மைனி நீங்க இப்ப போயிட்டீங்கன்னா அவ ஜெயிச்ச மாதிரி ஆயிரும், நீங்க தோத்த மாதிரி ஆயிரும். மைனி நீங்க போக கூடாது. நீங்க அவ்வளவுதான் துரத்தணும். இல்ல செல்லம்மா அது நடக்காது. நான் என்ன சொன்னாலும் இந்த வீட்டுல யாருமே ஏத்துக்க போறது இல்ல. எல்லாரும் என்னைய அடிக்கிறதுலதான் குறிக்கோளா இருக்காவ. அத்தை என்னைய அடிச்சு அசிங்கப்படுத்திட்டாவ. எல்லாரும் முன்னாடி இப்ப அடி வாங்கிட்டு அவமானப்பட்டு நிக்கேன் நானு. நான் இந்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கேன். எனக்கு இப்ப அசிங்கமும் அவமானமும் தான் மிச்சம். ஏற்கனவே இப்படிதான் ஒரு தடவை எல்லாரும் முன்னாடி அடிச்சுட்டாவ. இப்பயும் எல்லாரும் முன்னாடி வச்சு அடிச்சுட்டாவ. இனி நீ யார் மதிப்பா? வரவு போறவளா நீ அடிச்சிட்டு போவா. அந்த சரோஜினிக்கும் சரோஜாக்கும் இப்ப குளு குளுன்னு இருக்கும். அத்தை இப்படி பண்ணிருக்க கூடாது செல்லம்மா. தப்புதான் மேனி. எங்க அம்மா செஞ்சது தப்புதான். எங்க அம்மா அவன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கா. அதனாலதான் நீங்க பொய் சொல்றீன்னு நினைச்சிட்டு உங்களை அடிச்சுட்டா. நான் பொய்யே சொன்னேன் செல்லம்மா. உண்மையதானே சொன்னேன். அந்த லெட்டர் உண்மைதானே? உண்மைதான் மேனி. உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும். ஆனா மத்தவங்களுக்கு தெரியலல்ல. எப்படி செல்லம்மா எல்லாருக்கும் புரிய வைக்கிறது? யாருமே நம்ப மாட்டீங்க அவள. மைனி நம்புற மாதிரி சொல்லணும் மைனி. எப்படி செல்லம்மா சொல்றது? இவ்வளவு பத்தின உண்மை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நம்ம கண்ணுல மட்டும்தான் பட்டு தொலைக்குது. அதால இப்ப நம்மளுக்கு தான் கஷ்டம். மைனி முயற்சி விட்டுறாதீங்க. இந்த விஷயத்த உண்மைன்னு எல்லாத்தையும் நிரூபிச்சே ஆகணும். அந்த சரோஜினிய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும். அப்பதான் என் தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க போயிட்டேன்னா இது எதுவுமே நடக்காது மைனி. என்னையே என் வீட்டுக்கு தரச்சி விட்டுருவாவ. அப்புறம் அவ ராஜ்யம் தான் இங்க நடக்கும். தயவு செஞ்சு போயிடாதீங்க மைனி. இவ்வளவு அசிங்கப்பட்ட பிறகு நான் எப்படி இங்க இருக்க முடியும்? மைனி இந்த குடும்பத்துக்காக இருங்க மைனி. என் தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்காக இருங்க. யாருமே நான் சொல்றது நம்ப மாட்டீங்க அவளே செல்லம்மா. லெட்டர் காமிச்சாலும் நம்ப மாட்டீங்க அவ. அந்த சரோஜினி நம்புறாவ, சுப்பிரமணிய நம்புறாவ. நம்ம சொல்ற ஒரு வார்த்தையை நம்ப மாட்டீங்க அவ. நம்ப வைப்ப மைனி.
என் தம்பி இப்ப தோட்டத்துல இருந்து வருவான். அவன்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவோம். இல்ல செல்லம்மா, அவர்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாரு. மறுபடியும் அத்தை என்னையதான் பிடிச்சு அடிப்பாவ. திரும்ப திரும்ப எல்லாரும் முன்னாடி அவமானப்படுறதுக்கு நான் விரும்பல. நான் வீட்டை விட்டு போறேன் செல்லம்மா. மைனி, என் தம்பி கண்டிப்பா இந்த விஷயத்த நம்புவான். எப்படி செல்லம்மா சொல்றா? எனக்கு நம்பிக்கை இருக்கு மைனி. அவன் கண்டிப்பா இந்த விஷயத்த நம்புவான். ஏன்னா இவ அடிக்கடி தோட்டத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன்னு போயிருக்கா. வீட்லயே ஒழுங்கா புருஷனுக்கு சோறு போட மாட்டா. இவ தோட்டத்துக்கு எடுத்துட்டு ஓடியானா என்ன அர்த்தம்? அவனை பார்க்க தான் போறா. என் தம்பி ஒரு தடவையாவது அவன் கூட இவ பேசுறத பாத்திருப்பான். நீங்க சொன்னா கண்டிப்பா நம்புவான் மைனி. அது மட்டும் இல்ல, சின்ன தப்பு பண்ணதுக்கே வீட்டை விட்டு துரத்திருக்கான். இது பெரிய தப்பு. இத மட்டும் அவன் நம்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவனே அடிச்சு துரத்திடுவான் அவளை. நான் சொல்றது கேளுங்க மைனி, நீங்க போயிடாதங்க. நீங்க போயிட்டேன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ இந்த வீட்லயே தான் இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே செய்ய முடியாது மைனி. இதுதான் அவளை துரத்துறதுக்கு சரியான வாய்ப்பு. என் தம்பி வந்த உடனே சொல்லி கொடுத்துருவோம். சரி செல்லம்மா. அத்தை என்ன அடிச்சு கொன்னாலும் சரி, இன்னைக்கு இதை நிரூபிச்சு